Welcome to all. I am Brintha. Today discuss about the topic 9th standard heat lesson part 2 video concept of temperature. Temperature is the degree of hotness or coolness of a body. Hotness the body higher it is its temperature. அதாவது பாடி வந்து ஹாட்டாகவும் கோல்டாகவும் கூலாகவும் இருந்துச்சுன்னா அதை எதால் மெஷர் பண்ணுறோம்னா டெம்பரேச்சரால் தான். ஹாட்டர் த பாடி ஹையர் இஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். பாடி வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஹையர் ஆகும் டெம்பரேச்சரும். நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். இதோட எஸ்ஏ யூனிட் கெல்வின். For day-to-day application Celsius is used. Temperature is measured with a thermometer. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னா கெல்வின். டே அப்ளிகேஷன்ஸில் வந்து செல்சியஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, டிகிரி செல்சியஸை. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ். There are 3 scales of temperature: Fahrenheit scale, Celsius or centigrade scale, and Kelvin or absolute scale. Three types of scale: Fahrenheit and then Celsius and then Kelvin. This is above the picture. First one, Fahrenheit scale. அதோட freezing point வந்து எப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட் வந்து 212 ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். அதோட இன்டர்னல் பார்ட்டை வந்து 180 பார்ட்ஸாக வந்து இது பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க, டிவைடட். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல். அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் தென் பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் and then internal parts வந்து divided the 100. The formula converted a Celsius scale to Fahrenheit scale. F equal to 9 divided by 5 C plus 32. And then second formula, the formula for converting a Fahrenheit scale the Celsius scale, C equal to 5 divided by 9 F minus into 32. The next Kelvin scale, absolute scale. Kelvin scale வந்து absolute scale. Kelvin scale is known as the absolute scale. On the Kelvin scale, 0K represents absolute 0. The temperature at which the molecule substance have the lowest possible energy. அதாவது கெல்வின் ஸ்கேலில் உள்ள எல்லா மாலிகூல்ஸும் வந்து லோவஸ்ட் பாசிபிள் எனர்ஜியில் தான் இருக்கும். த சாலிட் லிக்விட் கேஸஸ் ஃபேஸஸ் ஆஃப் வாட்டர் கன்வீஸ்டு ஈக்குவலிபிரியம் 273.116 கெல்வின் இருக்கும். கெல்வினை வந்து யூஸ்வலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 1 divided by 273.16 ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர். அண்ட் தென் this formula converting of Celsius scale to Kelvin scale is K equal to C plus 273.15. Centigrade scale or Celsius scale diagram. And then next absolute 0. The temperature at which the pressure and volume of the gas theoretically reaches 0 is called the absolute 0. இதில் தான் சொல்கிறாங்க ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறோம். அப்போ வந்து அதை தான் அப்சல்யூட் 0ன்னு சொல்கிறாங்க. தியரிட்டிக்கலாக வால்யூமில் உள்ள கேஸ் வந்து 0வாக இருக்கும். அதை தான் வந்து அப்சல்யூட் 0. ஆல் கேஸஸோட எக்ஸ்ட்ரா போலர்ஸ் வந்து 0வாக இருக்கும். அதோட டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா -273.15 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இட் இஸ் நவுன் அஸ் த அப்சல்யூட் 0 வந்து 0 கெல்வினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சம் பேஸ்லைன் டெம்பரேச்சர் வந்து 3 டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆர் ஷோன்.
அதில் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் அண்ட் தென் கெல்வின்ஸ் அண்ட் தென் டிகிரிஸ் அண்ட் தென் டிகிரி ஃபாரன்ஹீட். பாய்லிங் ஆஃப் வாட்டருக்கு வந்து 373 கெல்வின் and then 100 degrees Celsius, 212 Fahrenheit. Freezing point of water 273 Kelvin and 0 degrees Celsius and 32 Fahrenheit. And then absolute 0 Kelvin minus 273.0 degrees Celsius and minus 460 degrees Fahrenheit. The next topic, specific heat capacity. You might have felt that the land is cool in the morning and hot is during daytime. But water is in a lake will be almost at a particular temperature both in the morning as well as in afternoon. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்டு வந்து மார்னிங் டைமில் வந்து எப்படி இருக்குன்னா சில்லுன்னு இருக்கும். ஆனால் மதிய டைமில் ஆனால் ஈவினிங் டைமில் வந்து எப்படின்னா ஹாட்டாக இருக்கும். இதுக்கு ஆனால் லேக்கில் உள்ள வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா மார்னிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆஃப்டர்நூன் இருக்கும். போத் ஆர் சப்ஜெக்ட் டு சேம் amount of heat energy from the sun but they react differently. மொத்தமாக சன்கிட்டேருந்து வர ஹீட் எனர்ஜியும் அப்படி தான் இருக்கும், ஆனால் ரியாக்ட் பண்ணுறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் போத் ஆஃப் தென் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் லாஸ்ட் பை எ பாடி இஸ் டிட்டர்மைன்ட் ஆஃப் by 3 factors and then 3 factors and then first one is mass of the body and the second one it is change in temperature of the body, third one is the nature of the material of the body. We can understand this from the following observation. First observation is quantity of heat required to rise the temperature of 1 liter of water will be more than the heat required to rise the temperature of 500 ml of water if a quantity of heat observed and then m is the mass of the body, q del m. எப்படி சொல்கிறாங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் ஒரு இதில் வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ஃபஸ்ட்டு ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும், ஆனால் அது கம்மியாக தேவைப்படும். பட் 500 ml ஆஃப் வாட்டரை வந்து அதே டெம்பரேச்சருக்கு இது பண்ணுறதுக்கு வந்து மோர் எனர்ஜி வந்து தேவைப்படும். அதில் வந்து க்யூங்கிறது வந்து என்னென்னா குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சர்வ்ட் அண்ட் தென் லாம்டா m is the mass of the body. And then observation 2, quantity of heat Q required to rise the temperature 250 ml of water to 100 degrees Celsius and then is more than heat energy rise the temperature 50 degrees Celsius. ஆனால் இதில் வந்து 250 ml வாட்டரை ரைஸ் பண்ணுறதுக்குள்ள டெம்பரேச்சரை விட 50 அதை ரைஸ் பண்ணுறது வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து Q ஈக்குவல் டு டெல் இன்ட்டு டி, டெல் டியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. அதில் வந்து the heat lost or gained by a substance when its temperature changed, del T equal to Q del M del T, Q equal to MC del T ன்னு சொல்கிறாங்க. From the above equations, the absolute temperature energy of a system proportional to each other. Absolute temperature உள்ள எனர்ஜியில் உள்ள சிஸ்டம் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். The proportionality constant is a specific heat capacity of the substance. C equal to Q divided by M del into T ன்னு சொல்கிறாங்க. M into del into D ன்னு சொல்கிறாங்க. Q equal to MC del into T எப்படி எழுதலாம்னா, அது வந்து Q வந்து எனர்ஜி டிரான்ஸ்பர்டு ஜூல்ஸ் அண்ட் M மாஸ் ஆஃப் த வாட்டர் கிராம்ஸ், C is specific heat capacity and del T in the temperature change Kelvin or degree Celsius. The specific heat capacity
of a substance is the amount of energy required to raise the temperature of 1 Kelvin of the substance 1 degree Celsius. C equal to del E divided by M del mc del theta. mங்கிறது mass kg, c specific heat capacity joule kg degree Celsius, and then del E equal to change in thermal energy joule, del T change in temperature degree Celsius. most of you இதோட SI யூனிட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூல் கேஜி பவர் -1 K -1. The most commonly used unit of specific heat capacity joule divided by kg degree Celsius or joule divided by gram degree Celsius. Specific C equal to Q divided by M into del T. Q equal to Cm del T. அது வந்து heat added, specific heat and then mass change in temperature. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா among all the substance water has the higher specific heat capacity. இதில் உள்ள எல்லா சப்ஸ்டன்ஸும் வந்து higher heat capacity இருக்கும். அதோட வேல்யூ வந்து 4200 joule kg degree Kelvin. ஸோ the water absorb வந்து large amount of heat அப்போ வந்து ரைஸ் ஆகும் temperature. The water is used coolant in car radiator, factories, keep engines, other machinery parts cool பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. It is because of the same reason temperature of water லேக்லையும் does not change ஆகுது during the day time. அதாவது ரேடியேட்டர் ஃபேக்ட்ரியில் உள்ள இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் அந்த வாட்டரை யூஸ் பண்ணும்போது இதே ரீசன் தான் அந்த லேக்கில் உள்ள வாட்டர் ஏன் அப்படி ஒரே டைமில் இருக்குங்கிறது. Call the two topic. First one concept of temperature என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ் எப்படி இருக்கோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் டெம்பரேச்சரை யூஸ் பண்ணுறோம். ஹாட்னஸ் வந்து பாடியில் ஹையர் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் அது மாதிரியாக ஹையர் ஆகும்னு பார்த்தோம். அண்ட் தென் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அதை வந்து எஸ்சி யூனிட் வந்து கெல்வின்னு சொன்னோம். டே டு டே அப்ளிகேஷனில் செல்சியஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இது 3 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸோட டயக்ராம். அண்ட் தென் 3 ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, அண்ட் தென் செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல், கெல்வின் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல் இருக்குதுன்னு பார்த்தோம். அதோட ஃபாரன்ஹீட்டோட இது வந்து 32 ஃபாரன்ஹீட்டுன்னு, பாய்லிங் பாயிண்ட் வந்து 212 ஃபாரன்ஹீட்டு, இன்டர்னல் பார்த்துக்கோம் 180 பார்ட்ஸுன்னு பார்த்தோம். அண்ட் தென் செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி, அதோட இன்டர்னல் பார்ட்ஸ் வந்து 100. முன்னாடி அதை சொன்னது ஃபாரன்ஹீட்டோடது வந்து 180. இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 9/5 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32, சி ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 9 எஃப் இன்ட்டு -32ன்னு பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கெல்வின் ஸ்கேலில் வந்து அப்சல்யூட் ஸ்கேலில் தான் கெல்வின் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. அது 0 கேலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே அப்சல்யூட் ஸ்கேல். சாலிட் ஆர் கேஸ் ஸ்பேஸ் வந்து 273.16 K, 1/273 கேல் பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட்ஸ்க்கு டெம்பரேச்சரை தான் கெல்வின் ஸ்கேல்னு சொல்கிறோம். அதோட ஃபார்முலா K ஈக்குவல் டு C ப்ளஸ் 273.15ன்னு பார்த்தோம். இதை வந்து சென்டிகிரேட் ஸ்கேல் அண்ட் தென் செல்சியஸ். அப்சல்யூட் 0 வந்து கேஸஸ் அண்ட் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா போல்ஸ் வந்து 0வாக இருக்கும். அதோட டெம்பரேச்சர் வந்து -273.15 Cன்னு சொல்கிறாங்க. இதோட இப்போ டேபிளர் கார்டில் கொடுத்துருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒன்று அப்சர்வ் பண்ணோம். ஆர் லாட் ஆஃப் யர் பாடி டிட்டர்மின் 3 ஃபேக்டர்ஸ்: மாஸ் ஆஃப் த பாடி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த பாடி. ஸ்பெசிஃபிக் ஹீட் del Q ஈக்குவல் டு MEC இன்ட்டு del T அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டெஃபினேஷன் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் த மொத்த எனர்ஜியுமே ரைஸ் ஆகி 1 kgலேருந்து சப்ஸ்டன்ஸ் 1 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபார்முலாஸ். Q ஈக்குவல் டு MC del T அண்ட் தென் C ஈக்குவல் Q டிவைடட் பை M இன்ட்டு del T. அப்புறம் Q ஈக்குவல் டு CM del T. அதை பற்றின ஹீட் அப்சர்வ்டு அந்த மாஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். தேங்க்யூ.